சீஃப் மினிஸ்டர் ஒரு 2 வீலர்ல பின்னால உட்கார்ந்து இங்க வரணும்னு எனக்கு தோணுது. வந்தாதான் தெரியும். சும்மா ஏதோ உட்காந்துக்கிட்டு நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சிரமப்படுறாங்கன்னு இப்போ தான் தெரியுது. நடவடிக்கை எடுக்கணும். எவ்வளோ வருஷம் தான் நீங்கள் எடுப்பீங்க? 5 முறைக்கு மேலே ஆட்சி செஞ்சாச்சு. இதே சட்டமன்ற உறுப்பினர் திருப்பி வெற்றி பெற்றாச்சு. அப்புறம் ஏன் இதெல்லாம் சரி செய்யப்படலை? இந்த தண்ணி தேங்கி இருக்கிறது, இதில் டெங்கு காய்ச்சல் வேற இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு. 25,000 பேர் இந்த சாலை வழியாக ரோடு வழியாக போனோம். ஆனால் இந்த ரோடு எப்படி இருக்குது? இந்த மழைநீர் வடிகால் வாரி இப்படியே கிடக்குது. கொஞ்சம் தான் தண்ணி மழை வந்திருக்கு, அதுக்குள்ளே இவ்வளோ தண்ணி கிடக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, சீஃப் மினிஸ்டர் ஒரு 2 வீலரில் பின்னால் உட்காந்து இங்கே வரணும்னு எனக்கு தோணுது. வந்தால் தான் தெரியும். சும்மா ஏதோ உட்காந்துக்கிட்டு நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சிரமப்படுறாங்கன்னு இப்போ தான் தெரியுது. அதனால் இந்த சட்டமன்ற உறுப்பினரும் சரி, பாராளுமன்ற உறுப்பினர், அவங்களுக்கு இந்த பகுதியை பற்றி கவலையும் இல்லை. அதனால் இதெல்லாம் சரி செய்யணும். மக்களுக்காக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த தண்ணி தேங்கி இருக்கிறது, இதில் டெங்கு காய்ச்சல் வேற இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. மழை தேங்கி இருக்கிற தண்ணியில் தான் டெங்கு வரும். அதனால அரசாங்கம் உடனே நடவடிக்கை எடுக்கணும். எவ்வளோ வருஷம் தான் நீங்கள் எடுப்பீங்க? 5 முறைக்கு மேலே ஆட்சி செஞ்சாச்சு. இதே சட்டமன்ற உறுப்பினர் திருப்பி வெற்றி பெற்றாச்சு. அப்புறம் ஏன் இதெல்லாம் சரி செய்யப்படலை? அதனால நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வர வேண்டும். அது ஒன்று தான் வழி. இந்த மோந்தா புயல் தமிழ்நாட்டில் பெரிய பாதிப்பு இருக்காது. ஆந்திராவை நோக்கி தான் அது சென்று கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த வடசென்னை பகுதி, திருவள்ளூர் பகுதிகளில் ஒரு 5லிருந்து ஒரு 7-8 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை எதிர்பார்க்கலான்னு வானிலை மையம் நமக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் தான் முதலமைச்சருடைய உத்தரவுக்கு இணங்க நானும் நம்முடைய அமைச்சர்களும், மேயர், துணை மேயர், அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள், மாநகராட்சி ஆணையர்லாம் இந்த பணிகளை எல்லாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம். வடசென்னையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 18 கால்வாய்கள், 13 குளங்களை சென்னை மாநகராட்சி மூலமாக தூர்வாரப்பட்டிருக்கிறது. மொத்தம் 331 கிலோமீட்டர் நீளம் கால்வாய்கள் தூர்வாரப்பட்டிருக்கிறது. 3.5 லட்சம் டன் கழிவுகள் அங்கிருந்து அப்புறப்படுத்திருக்கிறது. எனவே முதலமைச்சர்கள் இந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் துரிதப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா சோசியல் மீடியாவில், சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் செய்கின்ற புகார்கள் அதையெல்லாம் உடனடியாக கவனிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதன் பேரில் இன்னைக்கு இந்த வியாசர்பாடி, அம்பேத்கர் கல்லூரி குளம், கேப்டன் காட்டன் கால்வாய், கொடுங்குயூர் கால்வாய் ஆகியவற்றெல்லாம் இன்னைக்கு ஆய்வு செஞ்சிருக்கிறோம். அடுத்த 10 நாட்களுக்கு மிகப்பெரிய மழை இருக்காது அப்படிங்கிறது வானிலை மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு மழை பெஞ்சாலும் அதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு நம்முடைய அரசு முதலமைச்சருடைய அவருடைய தலைமையின் கீழே தயாராக இருக்கின்றது.